இந்த அருமையான கால வேளையிலே இந்த 10வது மாதம் 1வது வாரத்திலே கூடி வந்திருக்க நாம் தலைகளை தாழ்த்தினவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக தேவன் நம்முடைய சபையில் இருக்கிறார். அவர் நம்முடைய சபையில் வாசம் பண்ணுகிற தேவன். நமக்குள் உலாவே நம் தேவனாய் இருக்கும்படி தன்னியை தாழ்த்தின தேவன். நம்மோடு கூட இருக்கும்படியாய், நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய், நமக்குள் வாசம் பண்ணும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் தேவனுக்கு உகந்த வண்ணமாக நாம் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடி வரும்படியாய் நீங்கள் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் தகப்பனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை பாடி துதித்து மகிழ்ந்து உம்மை ஆராதிக்க எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் பலன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் சகலதையும் தயவாய் மன்னிக்கும்படியாய், தயவாய் கிருபையாய் இறங்கி எங்களை சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய வசனத்தினால, உம்முடைய சத்தியத்தினால நம்மை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின் பிரகாரம் ஆண்டவரே, நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணுகிறது குறித்து ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியாய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை உணர்ந்து கொள்ள உம்முடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெற தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் தகப்பனே, எங்களையும் இந்த இடத்தையும் நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய், நீரே அக்கினி மதிலாய் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் சுயங்கள், எங்கள் மாம்சங்கள் வெளிப்படாதபடிக்கு தகப்பனே, நீங்கள் அப்பா உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய், உங்களுடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, வந்து கொண்டு இருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வரவும் தகப்பனே, அவர்கள் ஒருமித்து நாம் உம்மை மகிமைப்படுத்த எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவி ஒத்தாசையிலும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக, இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமேன். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நான் வந்து அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தியத்தின்படி அவர் நமக்குள் வாசம் பண்ணும்படியாக நம்மத்தில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். கைகளை தட்டி உற்சாகமாக தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஆமேன் என்று அவர் சொல்லுங்க. எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொல்லவில்லை, அங்கே இருக்கிறேன். ஆமேன். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். ஆமேன். அதை உணர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக சந்தோஷமாக பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். Manu
நமக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறாரா? அப்படியானால் அவர் நமக்காக பாடுபட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமேன். அந்த சுவிசேஷத்தை நாம் எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? நாம் பாடினோம், சீர் மிகுந்திடும் சுவிசேஷத்தினை கூறி உயர்த்திடுவோம். ஆமேன். இன்னைக்கு தேவனை பற்றி, தேவனுடைய மகிமை மகத்துவங்களை சொல்லி, அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறதற்கு கூட வெட்கப்படுகிற, கூச்சப்படுகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் உண்டு. ஆமேன். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? தேவனை பற்றி நாம் சொல்லுகிறோமா? அவருடைய அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. ஆமேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். ஆமேன். இப்பொழுது நாங்கள் காணுகிற, கேட்கிற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது தேவன் வாசல் அருகே வந்து நிற்கிறார். ஆமேன். அவருடைய வருகையின் போது நாம் அவரோடு கூட போவோமா? அது எந்த வயதாக இருந்தாலும் சரி, சிறு வயதாக இருந்தாலும் சரி, மிடில் வயதாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எங்கே இருக்கின்றோம்? எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம்? இல்லை, இன்னும் காலம் செல்லும், இனியும் காலம் செல்லும், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், காலத்தை கடத்துகிறோமா? நமக்கு நாமே ஒரு ஆறுதலை சொல்லி நம்ம நாமே சமாதானப்படுத்தி கொண்டு, இன்னும் கொஞ்ச நாள், தேவனுடைய வருகைக்கு இன்னும் கொஞ்ச நாள் என்று சொல்லி நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோமா? என்றா இனி காலம் செல்லாது. ஆமேன். அவரோட வருகை மிக 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 சமீபம். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நமக்குள் இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். யோசுவா மூசையோடு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்து விட்டார். ஆமேன். ஆனால் கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்பாகவே மோசேயை தேவன் எடுத்துக்கொண்டார். யோசுவா பயந்து கலங்கி என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இன்றைக்கி நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஆமேன். சூழ்நிலைகள் நமக்கு மாறுதானுங்க. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்க்கிறதற்கு முற்றிலும் மாறாக நடக்கிறதே. ஆனாலும் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலப்பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற தேவன். ஆமேன். நம் ஒவ்வொருவர் மேலும் மனதுருகிற தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். இந்த வேளையில் எங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருக்கலாம். ஆமேன். வேலை இல்லை, சம்பளம் இல்லை, கடன் பாரம், வியாதி, நெருக்கம், தனிமை, இப்படி இன்னல்கள், வேதனைகள் நமக்கும் தேவனுக்கும் இடையில் அநேக பாடுகளை, வேதனைகளை, துன்பங்களை கொண்டு வரலாம். ஆமேன். ஆனாலும் நாம் அறிக்கையிட்டு சொல்வோம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாத தேவன். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அந்த சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி உற்சாகமாக, சிலர் கைகளை இப்படி எடுத்து இப்படி இப்படி, அப்படி இல்லை, சத்தமாய். ஆமேன். கம்பீர சத்தத்தோடு, ஆமேன், கைத்தாளத்தோடு, ஆமேன், தேவனை உயர்த்தி பாடும்படியாக உற்சாகமாக பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.
ஆமென். அனுதினமும் என்னை தேடிடுவாய். ஆமென். நான் அளித்திடும் பலனை நீ பெற்றிடுவாய். ஆமென். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தி மரம் போல் செலுத்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். ஆமென். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான கனி கொடுக்கிற வாழ்க்கை, நற்கிரியைகளை செய்யும்படியாய், நீதியின் கனிகளினால் நிறைந்தவர்களாய், உதடுகளின் கனியாகிய சோத்திர பலிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் வாழுகிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். எந்த நேரத்தில் வேலை போய்விடுமோ, நாம் வாழுகிறதான இந்த தேசத்தில் எந்த நேரம் ஒரு போர் பதட்டம் வந்துவிடுமோ, இப்படி அநேக காரியங்களினால் அநேகர் நாங்கள் கலங்கி போய் இருக்கிறோம். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். அந்த தேவனுக்கு முன்பாக, அந்த தேவன் அவர் பரிசுத்த தேவனாய் இருக்கிறபடியால், அந்த பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்கும்படியாக, பரிசுத்த தேவனுடைய மகிமையை நாம் உணரும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாய், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய ஆவியில், சரீரத்தில் ஒரு பரிசுத்தத்தை காணப்படும்படியாக இந்த வேளையிலே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படி. ஆமென். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கை செய்தே விட்டு விடுகிறவனே தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும். ஆமென். இன்றைக்கி நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம், நம் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாய், ஒரு பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும்படியாக இந்த வேளையிலே நாம் 1 கொரிந்தியர் 10:15 முதல் 18 இப்படியாக சொல்லுகிறது, உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது இப்படியாக சொல்ல, நீங்கள் புத்திமான்கள். அப்போ தேவனை அறிகிற போது நமக்குள்ளே என்ன உண்டாகிறது? புத்தி உண்டாகிறது. ஆமென். அவர் ஒரு பொதுவான ஒரு இதை குறித்து சொல்லவில்லை, மனிதர்களே என்று சொல்லவில்லை, புத்திமான்கள். நீங்கள் தேவனை அறிய அறிய அறிய, தேவனை தேட தேட தேட, தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் உங்களை வழி நடத்துகிற போது, உங்களை ஆராய்ந்து பார்க்குற போது உங்களுக்குள்ள புத்தியாக உண்டாகிறது. ஆமேன். அப்போ அந்த புத்திமான்களை பார்த்து தான் அவர் அங்கே சொல்லுகிறார். ஆமேன். பொதுவாக ஒரு கிறிஸ்தவன் அல்ல ஒரு மனுஷனாக இருக்கிறவனை பார்த்து சொல்லவில்லை, புத்திமான்கள். அப்போ தேவனை அறிந்து புத்தியாய் இருக்கிறவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். இந்த உலகத்திலும் அநேக புத்திமான்கள் உண்டு. ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது சொல்ல, உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறது நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஆமேன். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் நிதானித்து பார்க்குற, அதை ஆராய்ந்து அறிந்து பார்க்குற ஒரு பக்குவமுள்ள மனுஷனாய் நம்மை பவுல் நிதானித்து அங்கு சொல்லும்போது சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின்
ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா என்ற ஒரு கேள்வியோடு கூட அங்கு கொண்டு வருகிறார். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கிறிஸ்துவினுடைய இரத்தம் குற்றமில்லாத, மாசில்லாத, பாவமில்லாத வெளியேற பெற்ற இரத்தத்தை நமக்காக தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் ஒப்பு கொடுத்த தேவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ கிறிஸ்துவோடு நாம் கூட ஐக்கியமாக இருக்கிறோமா? என்ன வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:9 இப்படியா சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலே உண்டாக முன்பதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முதல் நம்மை முன்குறித்தவர். ஆமென். அவர் இங்கு சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கே உங்களை அழைத்த தேவன். நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? ஐக்கியம் என்றால் என்னங்க? ஒரு யூனிட்டி இல்லையா? ஒருவர் நட்பாக சேர்ந்து இருக்கிறது தானுங்க ஐக்கியம். ஆமென். அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? அவருடைய இரத்தத்தோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? அவருடைய சரீரமாகிய அப்பத்தோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோமா? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பாணும்படியாக வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? மாசத்தில் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய பந்தியில் பங்கெடுத்தால் போதும் என்று வாழுகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நம்முடைய சபைகளில் இருக்கிறார்கள். மாசத்தில் ஒரு நாள் திருவிருந்து ஆராதனைக்கு போய்விட வேணுமே அந்த ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆனால் மீதி இருக்கிற 3 வாரமோ 4 வாரமோ அந்த ஐக்கியம் இல்லை. இங்கே அது ஐக்கியம் இல்லை. அதை தேவன் விரும்பவில்லை. ஆமென். அவரோடு கூட, அவருடைய இரத்தத்தோடு கூட, அவருடைய சரீரமாகிய அப்பத்தோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்கிறதா? அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆமென். அவருடைய அப்பத்தின் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள். ஆமென். அப்போ பங்கு பெற வந்திருக்கிற நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாக இருக்கிறோமே. அப்படி என்றால் கண்ணில் ஒரு வலி வந்தால் கை போயிட்டு என்ன செய்யுது? துடைக்குது இல்லையா? காதில் ஒரு கடி வந்தோன்னே கை இங்கே ஓடிடுது. ஆமென். கல் தடக்கப்பட்டோன்னு உடனே இயேசுவே என்றெடுக்கிறோம். ஆமென். இப்படி ஐக்கியமாக இருக்கிற நாம் சபையில் எப்படியா இருக்கின்றோம்? எப்படா ஆராதனை முடியும்? எப்போ? 11:30 ஆகும். என்ன செய்யலாம்? எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு ஓடுகிறவ மக்களாக இருக்கிறோமா? மாறாக ஒருவரை ஒருவர் விசாரித்து அன்பாய் நேசித்து நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படியே இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் என்னத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்களாம்? பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்களாம். இது பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இஸ்ரவேலருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா? அவருடைய வார்த்தையில் இருக்கிறதா? அவருடைய சத்தியத்தில் இருக்கிறதா? இயேசுவோடு கூட நாம் இணைந்து இருக்கிறோமா? அதுதானுங்க ஐக்கியம். ஆமென்.
இன்றைக்கு தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து கொள்ள தயாராக இருக்கிற மக்கள் மிகவும் கம்மி. ஆமென். ஆனால் மற்ற எல்லா காரியங்களுக்காக தேவனை இழந்து விடுகிற மக்கள் 90% இருக்கிறது. ஆமென். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குங்க? உலகத்தோடு கூட இருக்கிறதா, அல்லது மாம்ச பிரகாரமான காரியங்களோடு கூட இருக்கிறதா? மாறாக அவரோடு கூட, அவருடைய வார்த்தையோடு கூட, அவருடைய வார்த்தையாகிய இரத்தத்தோடு கூட, அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தோடு கூட இருக்கிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அறிக்கை பண்ணுகிறார். ஆமென். அப்போ அவருடைய சரீரத்தில் நாம் எப்படியா இருக்கிறோம் என்ற அவருடைய அவயவங்களாய், அவருடைய உறுப்புகளாய், அவருடைய எலும்புகளாய் நாங்கள் இருக்கிறோமே. அப்படியானால் நம்முடைய ஐக்கியம் அவருடைய வார்த்தை ஆகிய அப்பத்தோடு கூட இருக்கிறதா? அடுத்து சொல்லும்போது, பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் அனுதினமும் பானம் பண்ணுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் போஷிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? இது பாவ மன்னிப்புக்காக உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்கு உரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம எப்படியா இருக்கிறோம்? நம் ஞானஸ்தானம் எடுக்கிற போது, தேவனே நான் உம்முடைய வழியில் நடப்போம், உம்முடைய வார்த்தையின்படி நடப்போம், உம்முடைய சத்தியத்தில் நடப்போம் என்று சொல்லி ஞானஸ்தான உடன்படிக்கை செய்கிறோமே, அதன்படி நாம் நடக்கிறோமா? இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கே ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இன்னும் அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரம் 42 சொல்லும்போது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் வந்து சொல்லுகிற போது அங்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது நாம் பார்க்கிறோமே. ஆமென். அங்கே என்ன காணப்படுகிறது? அப்போஸ்தலருடைய உபதேசம், அடுத்தது அந்நியம். அந்நியம் என்று சொன்னால் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அந்நியமாக இருக்கிறது. ஆமென். அப்பம் பிற்கிறதான காரியம். ஆமென். தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்கிறதான காரியம். ஆமென். அடுத்தது ஜெபம் பண்ணுகிறதிலும் எப்படி இருந்தார்களாம்? உறுதியாய். ஆமென். அப்போ உறுதியாய் நிற்கும்படியாக நமக்குள்ள இந்த காரியங்கள் காணப்படுகிறதா? நாம் உறுதியாக இருக்கிறோமா? இன்னும் 46, 47 அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். எப்படியா? ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. ஆமென். இங்கே தான் கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது. ஆமென். ஒருமனப்பட்டவர்களாக என்ன செய்யலாம்? அனுதினமும் தேவ ஆலயத்தில் என்ன செய்கிறார்களாம்? தரித்திருந்தார்களாம். ஆனால் நம்முடைய மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? மாதத்தில் ஒரு நாள் அந்த திருவிருந்து ஆராதனைக்கு வந்துட்டு போனாவே நாம் பரலோகம் சத்தத்தை காணல. என்ன செய்வோம்? நாங்கள் பரலோகம் போய் விடுவோம். எவ்வளவு ஒரு தவறான காரியங்கள். ஆமேன். நாம் அனுதினமும், ஆமேன், அனுதினமும் தேவனிடத்தில் தரித்திருக்கிறவர்களாக
காணப்பட வேண்டும். ஆமேன். அடுத்து சொல்லும்போது அவர்கள் என்ன செய்கிறார்களாம், ஒருமனப்பட்டு அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயம், ஆமேன், போஜனம் பண்ணி, ஆமேன். நம் கபடத்தோடு காணப்படுகிறோமா? வன்மம், வைராக்கியம், விரோதம், பகை இவைகளோடு கூட நமக்குள்ள காணப்படுகிறதா? மாறாக கபடில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணுவதாக நம் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிக்கும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோமே என்ற உணர்வோடு கூட நாம் காணப்படுகிறோமா? அடுத்து சொல்லப்படுகிறதே, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆமேன். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் கூட்டிச்சு. அப்போ இவ்வளவு காரியமும் நமக்குள்ளே காணப்படுகிற போது தான் சபைக்குள்ளே என்ன செய்யப்படுகிறது? ரட்சிக்கப்படுகிற தேவன் கூட்டி வருகிறார். ஆமேன். இன்றைக்கி நமக்குள்ளேயே அந்த ஐக்கியம் இல்லை, நமக்குள்ளேயே ஒரு மனப்பாடு இல்லை, நமக்குள்ளேயே அந்யோன்யம் இல்லை, நமக்குள்ளேயே ஐக்கியம் இல்லை. நாம் எப்படியே அனுதினமும் தேவன் ஆட்களை கர்த்தரை கொண்டு வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆமேன். கடைசியாக பிலிப்பியர் 3:10 12 மட்டும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின், சத்தமா சொல்லுங்க, ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோன் என்று உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு. ஆமேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்துங்க பஞ்சு மெத்தையில் வாழுகிற வாழ்க்கை இல்லைங்க. ஆமேன். பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆமேன். எல்லாவற்றையும் சகிக்கிற போது தான், ஏனெண்டா நமக்காக அவர் எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார். ஆமேன். அப்போ நம்முடைய பாடுகளை குறித்து தான் நாம் சிந்திக்கிறோமே தவிர அவருடைய பாடுகளை நாம் சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்படும் போது அதுக்கு தகுதியாகும்படிக்கு ஆலயம் கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அது என்னத்துக்காக? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படியாக. ஆமேன். ஆலயத்துக்கு வருகிறதற்கே கஷ்டமுங்க. எத்தனை சாட்டுகள், எத்தனை காரியங்களை நாம் சொல்லி தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, அவரோட பாடுகளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்மைக்கு நாமே என்ன சொல்லுகிறோம்? ஒவ்வொரு காரியங்களை சொல்லி நாமே என்ன செய்து கொள்கிறோம்? கம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிறோம் இல்லையா? அந்த பாடுகளுக்கு தகுதியாகும்படிக்கு என்ன திருவிருந்து ஆராதனை என்றபடியா அதற்கே இப்போவே நாம் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தான் இவ்வளவு தூரமாக போகிறது. ஆமேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கு பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஆமேன். அடுத்த வசனம் சொல்வது, அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இன்றைக்கி சிலருக்குள்ள, நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, சில நமக்குள்ள கொஞ்சம் வசனம், கொஞ்சம் வார்த்தைகள், கொஞ்சம் பேச, கொஞ்சம் பாட, கொஞ்சம் ஆராதிக்க தெரிந்தால் போதும், எனக்கு எல்லாமே தெரியும். பாஸ்டருக்கு என்ன தெரியும்? பாஸ்டருக்கு பாட தெரியாது, பாஸ்டருக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, பாஸ்டருக்கெல்லாம் ஆராதனை செய்ய தெரியாது என்று சொல்லுகி நாம் எண்ணுகிற மக்களாய் காணப்படுகிறோம். அதைத்தான் அங்கே சொல்லுகிறது. ஆமேன். நான் முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, என்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ, என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாரோ, தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை தெரிந்திருக்கிறாரே, எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும்படியாய் ஆசையாய் தொடருகிறேன். ஆமேன். இந்த எண்ணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஆமேன்.
இந்த எண்ணத்தில் நாம் வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா? முழந்தால் படியிடுவோம். நாம் தியானித்த வசனங்களை குறித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா? அவருடைய இரத்தத்தோடு கூட இருக்கிறதா? அவருடைய சரீரத்தோடு கூட இருக்கிறதா? எனக்காக என்னை மீட்கும்படியாக நான் அவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக நான் எங்கே உட்காருகிறேனோ அங்கே அவர்களும் உட்காரும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொன்னவர் நமக்காக தம்மையை ஜீவ பலியாய், குற்ற நிவாரண பலியாய், தன்னை பாவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. அந்த தேவனோடு கூட என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அவருடைய வார்த்தையாகிய இரத்தத்தில் என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அவருடைய வார்த்தையாகிய சரீரத்தில் என்னுடைய ஐக்கியம் இருக்கிறதா? அவருடைய பாடுகளுக்கு என்னுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? அவருடைய சபையில் என்னுடைய ஐக்கியம் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படும்படி உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவில் குற்றம் இல்லாதபடிக்கு, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் காக்கப்படும்படியாய் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவரோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கிறேனா? ஆண்டவரே, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் கூடி வரும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படியாய் இதை செய்யுங்கள் என்று சொன்னீங்களேப்பா. இந்த திருவிருந்துக்கு உம்முடைய பந்தியில், உம்முடைய பாத்திரத்தில் பங்கு பெறும்படியாய் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தகுதியுள்ள பாத்திரமாய், உமக்கு உகந்த பாத்திரமாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படியோலாம் இருந்துட்டு இந்த வேளையில் மாத்திரம் இந்த இடத்துல வந்த ஆண்டவரே, உம்முடைய பாத்திரத்தில் பங்கெடுக்காதபடிக்கு, நாங்கள் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணி விடாதபடிக்கு எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்க உம்முடைய வசனமே சத்தியம். இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வசனத்தினால தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் குத்துண்டவர்களாய் உம்மை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிறார்களோ, உம்முடைய வார்த்தையின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் உம்மோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அந்த உண்மையை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபிக்கிறவர்கள் சொல்லப்படுகிற காரியங்களை கருத்தாய் மனதில் வைத்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது நம்முடைய ஊழியங்களுக்காக, சபையின் ஊழியங்களுக்காக, விசேஷமாக புதிய ஆலயம் கட்டப்படுகிறதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இந்த தேசத்தில் இந்நாள் வரைக்கும் நம்மை கொண்டு வந்து நமக்கு தேவன் ஆலயத்தை கொடுத்து, சபையை கொடுத்து, நம்மை ஒரே ஜனமாக, ஒரே கூட்டமாக இந்த இடத்துல கொண்டு வந்து இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறாரே. இந்த தடைகள் மாறும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் இந்த கட்டா தேசத்துக்காக, மத்திய கிழக்கு தேசங்களுக்காக, விசேஷமாக இஸ்ரேல் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இந்த நாட்களில் இது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, விசேஷமான குறிப்பு என்னென்னா, இப்போ இந்த போலீஸ் செக்கிங்கில்
ஐடியை பார்த்து சிலரை உள்ளுக்கு விடாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆமென். சிலரை உள்ளுக்கு விடாதபடிக்கு ஒரு தடை வந்திருக்கிறது. ஆமென். பெயர்களை பார்த்து சிலரை மறைக்கிறதான ஒரு காரியம் வந்திருக்கு. இந்த தடைகள் எல்லாம் மாறும்படியாய், இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் தேவன் பேசும்படியாய், தேவன் பேசினபடியால் அவர்கள் நம்மை இவ்வளவு காலமும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆமென். அவருடைய இருதயங்களில் தேவன் பேசும்படியாய் யாரையும் உள்ளுக்கு வருவதற்கு தடை பண்ணாதபடிக்கு, அதாவது ஆராதனைக்கு வருகிறவர்களை தடை பண்ணாதபடிக்கு நாம் செபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசங்களுக்காக, பின்மாறி போயுள்ள தேசங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இதெல்லாம் வளமையான விண்ணப்பங்கள் தான், ரட்சிக்கப்படும்படியாக. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் யுத்தமும் யுத்தங்களின் செய்தியிலும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். தேவனுடைய வருகைக்கான அடையாளங்கள், அதற்காகவும் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஆனாலும் இந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமே, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டுமே என்று சொல்லி செபிக்க வேண்டியது நம்ம விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அடுத்தது, நம்முடைய சபையில் உள்ள குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள், வாலிப பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். விசா இருந்தும் வேலை இல்லாமல், வேலை இருந்து சம்பளம் இல்லாமல், வேலைக்காக காத்திருந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற மக்கள், எந்த நேரத்தில் வேலை பறி போய் விடுமோ என்ற பயத்தோடு இருக்கிற மக்கள் நம்முடைய அநேகர் காணப்படுகிறார்கள். ஆமென். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியாக, இந்த தேசத்தில் ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடும்படியாக நாம் செபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற, நீண்ட நாள் காத்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரர்கள் தேவன் அவருடைய இதய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாம் செபிக்க போகிறோம். இன்னொரு விசேஷமான விண்ணப்பம், பாஸ்டர் அவருங்க விடுமுறையில் சென்றிருக்காங்க. அவர்கள் சுகபத்திரமாக ஏற்ற வழியில் வந்து சேரும்படியாக இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சௌரன் சாம் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். எல்லோரும் சேர்ந்து ஒரே ஜெபந்தான் பண்ண போகிறோம். சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனையுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசு நாளை மகிமை நாள் என்றும் நாங்கள் மகிமையாக எண்ணுகிறோம். அப்பா, சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்களுக்கு இது கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக, பாக்கியத்துக்காக கூட நன்றி. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பதும் சுத்த கிருபை அப்பா, உங்கள் கிருபையில் என்றோ நிர்மலமாக இருக்கும். உங்கள் கிருபைக்காக கூட நன்றி அப்பா. இப்போதும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜப குறிப்புக்காக உங்கள் பாதத்தில் வந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சொல்லப்படுற ஜபத்தை ஆண்டவரே ஆமென் என்றும் நீங்கள் பதில் தர போகிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எஸ்எஸ் ஊழியங்களுக்காக வருகிறோம். எங்கள் சபையின் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. இண்டஸ்ட்ரியல் செய்கிற ஒவ்வொரு மாதாந்திர ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, மக்கள் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரே, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்டும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னது போல ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர்களுக்கு வழிவாசலை ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையிலிருந்து செல்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா, வளமை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போதருக்கு நல்ல சுகத்தை பலத்தை பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தரே ஆண்டவரே, எங்கள் போதர்களுக்கும் போதகரமாக்கும் ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஹஸ்பண்ட் பாஸ்டர் பிரதருக்கும் ஆண்டவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கர்த்தர் தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேச மக்களும் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தின் ராஜாவை ரட்சிங்கப்பா, தேசத்தின் தலைவர்கள் ரட்சிங்கப்பா. அவர்கள் நீதியும் நியாயமாய் தேசத்தை ஆள அவர்களுக்கு கிருபை இருக்கும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் எங்களுக்கு ஆண்டவரே நிறைய அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. அது எல்லாம் நீ அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லாம் நேர்மையும் நீதியுமாய் நடக்க கர்த்தர் நீங்கள் வழிவாசலை ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே, சபைக்கு ஆராதனைக்கு வருகிற ஜனங்களை தடை பண்ணாதபடி ஆண்டவரே, மோசே போய் பார்வோனுக்கு பேசும்போது ஆண்டவரே அவர்கள் தடை பண்ணாங்கப்பா. அந்த எந்த தடையும் ஆண்டவரே எங்களுக்கும் மற்ற இங்கே உண்மை ஆராதிக்க வருகிற ஒவ்வொருக்கும் வராதபடி ஆண்டவரே நீங்கள் வழிவாசலை ஏற்படுத்தி தாங்க. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து வழிநடத்த போகிறதுக்காகவும் என்று துதிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேச மக்களும் உண்மை அறிந்து கொள்ள, அவர்கள் உண்மை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் கிருபை இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே,
இன்றைய சுற்றி இருக்கிற யுத்தங்கள் எல்லாம் அமைதியாக கர்த்தர் கிருபை செய்வன் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு சமாதானமாக ஆண்டவரே இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் சபையில் ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே வேலையில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு நீங்கள் வழிவாசலை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. வனாந்தத்தில் வழியையும் அவாந்திர வெள்ளி ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் அப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்பா ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே. கடன் வாங்கி இங்கே வந்து ஆண்டவரே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வழிவாசலை ஏற்படுத்தி தாங்க ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே ஆண்டவரே. நாங்கள் 2017 இதே சூழ்நிலை ஆண்டவரே எங்களுக்கு வந்தபோது நாங்கள் சபையாக ஒன்று கூடி உபவாசி ஜெபித்த போது ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்த தேவனே என்று துதிக்கும் ஆண்டவரே. புதிய வழிவாசலை ஏற்படுத்தி தாங்கப்பா. புதிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த தேசத்துக்கு வர உதவி செய்யுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு ஒவ்வொருக்கும் வேலையை தாங்க. வீசா ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருக்கும் வீசா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க உதவி செய்யுங்க. வேலை செய்தும் சம்பளம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு கிருபையும் கிடைக்கும் செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஏற்ற வேலையில் ஆண்டவரே பெண்டிங் சம்பளம் எல்லாம் கிடைக்க, ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபைனல் செட்டில்மெண்ட் கிடைக்க கர்த்தர் இறக்கும் செய்யுங்க ஆண்டவரே. ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொருக்கும் ப்ரொமோஷன் கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் இறக்கும் செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீண்ட நாளாக காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும் அப்பா. விரும்பினது வரும்போது ஜீவபட்சம் போல இருக்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆண்டவரே நீண்ட நாளாக கற்பத்தின் கணிக்காக காத்திருக்க ஒவ்வொருக்காக நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அந்த ஆபிரகாமை நினைத்த தேவனே ஆண்டவரே. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனால் போல ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே முழு விசுவாசமாக ஆண்டவரே நாங்கள் நம்பி ஆண்டவரே உண்மையே நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பாவும் என்று விசேஷமாக ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்க ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே தேவனுக்கு பயந்த மகனையும் மகளையும் நீங்கள் அவர்கள் கொண்டு வரும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்களே காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்த இருக்க புதிய இடத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே இந்த வருடத்தின் வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே நீங்களுக்கு புதிய சபையை தந்திருக்கீங்கப்பா ஆண்டவரே. அந்த இடத்துல தந்திருக்கீங்க ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே அந்த சபை கட்டுமான பணி தொடங்க போகுது அப்பா ஆண்டவரே. அதற்கு நாங்கள் அப்பா ஆண்டவரே முழு உற்சாகமாக வந்து நாங்கள் வந்து காணிக்கையை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் போதகர் விடுமுறைக்காக ஆண்டவரை சென்றிருக்கார்கள் அப்பா ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தின் பிரயாணங்களை வாக்கி செய்யுங்க. அவர்கள் காரியங்கள் எல்லாத்தையும் வாக்கி செய்து நீரே மையப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாங்கள் வேண்டும் போதெல்லாம் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென். நிச்சயமாக அவர் அற்புதங்களை செய்வார். நாம் இப்பொழுது எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நாம் அவரை ஆராதிக்கும்படியாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. ஆமென். நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக. ஆமென். அவர் முந்தி உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் இப்போ இடத்துல அவர் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஆமென். அப்போ தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பிதாவுடைய அன்பு அங்கே சொல்லப்படுகிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்படுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வெளிப்படுத்தல் 1:6 சொல்லப்படுறது நம்மீது என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தாராம். ஆமேன். இன்றைக்கு நாம் யாரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? நம்முடைய அன்பு யாரிடத்தில் காணப்படுகிறது? நாமே சிந்தித்து பார்ப்போம். தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆமேன். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். 1 யோவான் 5:1-3 வரைக்கும் உள்ள வசனத்தில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது,
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறந்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறான். ஆமென். அடுத்த வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை, ஆமென், என்ன செய்ய வேண்டுமா? கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே சத்தம். ஆமென். எங்கே இருக்கிறது? ஆமென். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதே, அவருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போதே நாம் தேவனிடத்தில் என்ன செய்கிறோமாமா? அன்பு கூறுகிறோம். அவருடைய கற்பனைகள் பாரம் ஆனவைகள் அல்லவே. ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். ஆமென். அப்போ அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரம் இல்லாததாக இருக்கிறபடியால் நாம் அதை கை கொள்ளும் போது அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அதை உணர்ந்தே அவரை துதித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கட்டளைகளை நான் கை கொள்ளும்படியாக. யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கற்பிக்கவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமென். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை நாம் கை கொள்ளுகிற போது, அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, நமக்குள்ளே அதை செயல்படுத்துகிற போது தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம். ஆமேன். அவை உணர்ந்து தேவனை நாம் துதிக்க போகிறோம். ஆமேன். இந்நாள் வரைக்கும் உம்முடைய வார்த்தையினாலே என்னை நடத்தினீங்க அப்பா. உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தினீங்க ஆண்டவரே. உம்முடைய வழிகளில் என்னை நடத்துகிறீங்க கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். இனிமேலும் நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே. அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் அன்பு கூறுதல். ஆமேன். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற போதே அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆமேன். அப்போ கை கொள்ளுகிறதல். ஆமேன். அதை உணர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.
உம்மிடத்தில் அன்பு கூறும்படியாய் உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுவர்களாக இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறும்படியாய் எங்களை நீர் அழைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூறும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல எபினேசராய் எங்களை இந்நாள் வரைக்கும் காத்து வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை குறைவில்லாமல் ஆண்டவரே, எங்கள் நெருக்கத்திலே, எங்கள் பாடுகளில், எங்கள் வேதனைகள், எங்கள் துக்கங்களில் எங்களுக்கு ஆதரவாய் தேற்றரவாளனாயா எங்களை தேற்றரவாளராய் இருந்து எங்களை வழிநடத்தினீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் நெருக்கப்படுகிற போதெல்லாம், நாங்கள் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போகும் போதும் நாங்கள் வரும் போதும் நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறீங்களே அப்பா. எங்களை கண்மணி போல காக்கிறவரே அப்பா. என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, எங்கள் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே, எங்களை எவ்வளவாய் நேசித்தீரே. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்றவர்களை அருளாது இருப்பது எப்படி? தேவன் சகலதையும் நமக்காக அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், எங்கள் வேதனைகளை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி நம்மை மகிழ பண்ணுகிறவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கும்படி நீர் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சிந்தினபடியால், உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினபடியால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மரித்தும் பிழைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆதியும் அந்தமும் ஆனவர், முதலும் முடிவுமானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி எங்களை ஆண்டவரே விடுவிக்கிறவரே, எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவரே, எங்களை தேற்றரவாளனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் வியாதிகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவரே, உம்முடைய தழும்புகளினால் எங்களை சுகமாக்குகிறவரே, உம்முடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகும்படி ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமம், எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரே. உனக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம், எங்கள் ஜீவன் ஆண்டவரே எங்களுடைய நாசியில இருக்கும் மட்டும் ஆண்டவரே, அல்லது ஆண்டவரே உம்முடைய வருகை அதற்கு முன்பாய் இருக்குமானால் அது மட்டும் நாங்கள் ஆராதிக்கும்படி ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில உலாவுகிற தேவன், ஆராதனைக்கு உரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆமேன். நாம் சொல்லுவோமா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர், துதிக்கு
துதிகளில் பயப்படத்தக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கிற மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். நாம் எதற்காக தேவனை ஆராதிக்கிறோம் என்று நம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போமே. தேவன் நம்மை நேசித்தபடியால் நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். அவர் நம்மை நேசித்தபடியால் நாம் இந்த இடத்திலிருந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆமேன். அவர் நம்மை மன்னித்தபடியால் அவரை ஆராதிக்கிறோம். ஆமேன். நாம் உளையான சேற்றில் இருந்த எங்களை தூக்கி எடுத்து நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு நம்மை நிறுத்தி இருக்கிறாரே. அதை நினைந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அவரை சத்தமாக கைகளை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமேன். அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆமேன். அவரை ஆராதிக்க போகின்றோம். ஆமேன். அருகில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். அப்பா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று உணர்ந்து நாம் பாடி அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். அவர் மாத்திரமே ஆராதனைக்குரியவர். ஆமேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் 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 நீ பரிசுத்தரே. பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் மாத்திரமே பரிசுத்தர். பரிசுத்தரே பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிகளில் பயப்படத்தக்கவரே, உமக்கு மட்டுமே ஆராதனை. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா.
உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிற தேவன், எங்கள் மத்தியில் சமீபமாய் உலாவிக் கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவர். உம்முடைய பரிசுத்தத்தினால், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் உம்முடைய ஜனங்களை நிறைக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த இடத்துல நிறைந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் எங்களோடு கூட இருங்கப்பா, நீர் எங்களோடு கூட இருங்கப்பா ஆண்டவரே. அவங்கள விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களேப்பா, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நீர் எங்களை விடுவித்து ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை காத்து ஆண்டவரே, எங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம், தொடர்ந்து உம்முடைய ஆளுகை ஆண்டவரே. நாங்கள் பங்கு பெறுகிற இந்த பந்தியில் ஆண்டவரே, உம்முடைய சரீரமும் உம்முடைய இரத்தத்தில் நாங்கள் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக்கி ஆண்டவரே, எங்களை நேசித்தீரே, எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகும்படியாக அவருடைய பந்தியை நாங்கள் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணிவிடாதபடிக்கு ஏற்கனவே நாம் ஆராய்ந்து பார்க்குற காரியத்தில் அவர் இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கும்படியாக, அவருடைய சரீரத்தில் நாம் ஐக்கியமாக இருக்கும்படியாக நம்மை தயார் பண்ணினவர்களாக தேவனை ஸ்தோத்தரித்து அவர் பந்தியில் பங்கு பெறும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, இந்த வேளையிலும் தகப்பனே, நீலங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுகிறதை குறித்து நாங்கள் இந்த நாளில் தியானித்த ஆண்டவரே, அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாய், அவருடைய இரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கும்படியாய், அவருடைய சரீரத்தில் ஐக்கியமாய் இருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தி ஆண்டவரே, இன்றைக்கு மாத்திரமல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையில், உம்முடைய வார்த்தையாகிய இரத்தத்தினால, உம்முடைய வார்த்தையாகிய மாம்சத்தில் நாம் ஐக்கியமாக இருப்பதற்கு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரே, நாங்கள் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணிவிடாதபடிக்கு இந்த வேளையில் நம்மை நாமே ஆராய்ந்த ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் ஐயா. அப்பத்தையும் ரசத்தையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையின் வல்லமையை, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உண்மையை கிருபாதார பலியாய் ஒப்புக் கொடுத்தீரே அந்த இரத்தத்தின் வல்லமையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய பந்தியில் பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் உம்முடைய வசனத்தின்படி நீர் காத்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். இனத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்கள் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாயிருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தவர்களாக நம் பந்தியிலே பங்கு பெறுவோம். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணின நாம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையாகிய அப்பத்தை நாம் ஆராய்ந்து அவருடைய வார்த்தையாகிய இரத்தத்தை தியானம் பண்ணும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்து உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய், இந்த நாளிலும் அதில் நாங்கள் பங்கு பெறும்படியாய் உம்முடைய பாத்திரத்தில் பங்குபடுகிற நல்ல பாத்திரங்களாக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நாங்கள் ஜீவிக்க எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் பரிசுத்தத்தை கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாய் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எடுக்க முடியாது இருக்கிற சகோதர சகோதரிகளும் ஏற்ற நாட்களில் வெறும் நாட்களில் எடுக்கும்படியாய் உங்களுடைய பந்தியில் பங்கு பெறும்படியாய் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அறிவிப்புகள். புதிதாய் வந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தொடர்ந்து வாருங்கள். நீங்கள் வருவதற்கு யார் உங்களை கூட்டி வந்தார்களோ அவர்களோடு கூட நீங்கள் தொடர்பில் இருங்க. கூட்டி வந்தவர்கள் அதை கருத்தாய் செய்யும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆராதனை தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு மாலை 5 மணிக்கும் இதே இடத்தில் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆராதனை முடிந்த பின்பாக வேதாகம கல்லூரி பாடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 7 மணி முதல் 8:30 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக வேத ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. நீங்கள் பங்கு பெற்று இன்னும் அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. உங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை நீங்கள் எழுதி கொடுக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது MEPN பிரேயர் 7ஆம் தேதி நம்முடைய சபை மூலமாக மத்திய கிழக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கிறதான ஜெபம் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறுகிறது. 14 வருடங்களாக தொடர்ந்து நடைபெறுகிற தேவன் கிருபை செய்கிறார். ஆமேன். 7 சபைகள் தமிழ் சபைகளாக சேர்ந்து செய்கிறோம். இந்த வாரம் நம்முடைய சபையில் செய்ய வேண்டியதாக இருக்கிறபடியால் பெத்தானி பியில் திங்கட்கிழமை இரவு 7:30 ஆரம்பமாகும். 9:15 அது முடிவடையும். ஆமேன். எத்தனை பேர் 2017 இருந்தீங்களோ தெரியாது. நான் திரும்ப சொல்லுகிறதான காரியம், தேசத்தில் நெருக்கம் வருகிற போது நிறைய பேர் வந்தாங்க. அன்றைக்கி 2017 ஜூன் மாதம் இந்த தடைகள் வந்தபோது, கட்டாருக்கு விரோதமாய் தேசங்கள் தடைகள் வந்தபோது சபை நிரம்பி இருந்ததுங்க. அந்த ஆராதனை என்னால் மறக்கவே முடியாது.
பிறகு எல்லாம் அணைஞ்சு போயிட்டுது. அப்படி இராதபடிக்கு நம்ம எப்பொழுதும் உறுதியாக தடுத்து, ஏன்னா இன்றைக்கி ஆண்டோட வருகைக்கான எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அதில் இன்னொரு விசேஷம் என்னச்சுன்னா, ஒரு சபைக்குள்ளேயே ஒரு கூடி ஒரு காரியத்தை செய்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி 14 வருடங்களாக 2010 11 நடக்குது, 13 வருடங்களாக தேவன் நடத்தி வருகிறார். ஆமென். 7 சபைகள் சேர்ந்து நடைபெறுகிறதான காரியம். ஒரு தேசத்துக்காக, நாம் இருக்கிற தேசங்களுக்காக, மத்திய கிழக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கிறதான காரியம். வாருங்க, வாகன வசதி வேணுமானால் வாகனம் ஆயத்தப்படுத்துகிற சௌரல் ஆயத்தப்படுத்தி திங்கட்கிழமை 7:30 மணிக்கு பெத்தானி பிஹால் வந்து சேரும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுகிற போது கர்த்தருடைய நாமத்துக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். எடுக்கப்பட்ட காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் சகோதரி மார்க்ரெட் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்து எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, உயரமும் உன்னதமான சிங்காசத்தில் வீற்றிருந்து சர்வ லோகங்களை ஆளுகை செய்து சர்வ லோகங்களின் ஆண்டவரே மகிமை மாட்சிமையும் தொழுகையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராகிய என் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஆட்சிமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலனை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமென். இந்த வருடத்தில் இந்த மாதத்தின் முதல் மாதத்தில் எங்களை இங்கே கூட்டி சேர்ந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஐக்கியமாவதற்கு நீர் எங்களுக்கு தந்த இந்த சாக்கியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா எங்களுக்கு உழைப்பதற்கு வேண்டிய பலனை தந்து அந்த கைகளின் பிரயாசத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்தியாய் வாழ்ந்திருக்கும்படி செய்கிறதற்காய் நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த உழைப்பின்
பிரயாசத்திலிருந்து நாங்கள் உமக்கு கொடுத்த காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து உடைய ராஜ்யம் கட்டுமான படியில தேவன் எடுத்து பயன்படுத்தவும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரது ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாக உம்மை மன்றாடுகிறோம். இனி யாருக்கெல்லாம் ஆண்டவரே கொடுக்க முடியாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யம் கட்டுமானத்திற்கு நாங்கள் ஒவ்வொருவருமே மன உற்சாகத்தோடு உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய அந்த கிருபைகளை தேவன் எங்களை ஒவ்வொருவருக்கு கொடுங்க அப்பா. ஆனால் இப்பொழுது நீர் தரப்போகிற ஆத்துமா அண்ணாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தையும் செவியை நீர் விருத்த சேதனம் பண்ணி எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் எந்த காரியத்தை குறித்து பேச நீர் சித்தமாயிருக்கிறீரோ உங்கள் தாசனை நீர் மறைத்து கர்த்தர் தாமே வெளிப்படுவீராக. எங்களை பலப்படுத்தி நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக நல்ல ஓட்டத்தை ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பலனை தருவீராக. ஒருவருக்கே சகல துதிகன மகிமை மாட்சி நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசையுடனும் மனத்தாழ்மையுடன் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையாகவே திருவிருந்து இருந்தால் செய்திக்கு கிடைக்கிறது மிகவும் குறைவான நேரம். கிடைத்திருக்கிற நேரத்திலே நாம் தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 26:3. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஏசாயா 26:3. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த பூமியில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுத்து எங்களை பாதுகாக்க வழிநடத்த நீர் வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களையும் செவிகளையும் நீர் திறந்து நீர் இவைகளின்படி நாங்கள் நடக்க உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசித்த 2 வசனங்களிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அடுத்த வசனம் சொல்வது, உம்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். ஆமேன். சமாதானம், பூரண சமாதானம். ஆமேன். சமாதானம் அது எப்படியா மாற வேணும்? பூரண சமாதானமாய் நமக்குள் மாற வேண்டும். பூரணமான சமாதானம் நமக்குள் மாறும்படியாய் நம்முடைய ஆவியில், நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய சரீரத்தில் அவைகள் மாற வேண்டுமானால், என்ன சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு இல்லையா? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம், சமாதான கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதே, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறதே, சமாதான தேவன் என்று சொல்லப்படுகிறதே. அப்போ அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா என்ன சொல்லுகிறது? நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அப்ப நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நம்முடைய அக்கிரமம், மீறுதல்கள், பாவங்களை அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனால் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியான ஒரு ஆக்கினை என்னவா வந்தது? அவர் மேல் வந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள காணப்பட வேண்டுமானால், இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோமர் 5:1 சொல்லுகிறது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள வர வேண்டுமானால்
இன்றைக்கி அநேகர் சமாதானம் என்று சொல்லி, சமாதானம் வேண்டுமென்று சொல்லி என்ன சொல்லுகிறார்கள்? சினிமா கொட்டகைக்கு போய் வந்தால் என்ன சொல்லுவாங்க? சமாதானமாக இருந்தன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் பாருக்கு போயிட்டு வந்து சமாதானம் என்றாங்க. இன்னும் சிலர் பலவித அசுத்தமான அருவருப்பான காரியங்களுக்கெல்லாம் சமாதானத்தை தேடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறேன், உலக பிரகாரம் இல்லை, நான் கொடுக்குற சமாதானம். யோவான் 14:27-28, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்திருக்கிறேன். வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், தன்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அடுத்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ வைத்து போகிறது, கொடுக்கிறது, ரெண்டு விதமான காரியம் சொல்லுகிறார். இந்த பூமியில் சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார், அடுத்தது சமாதானத்தை நமக்குள்ள கொடுத்து போகிறார். அப்போ நமக்குள்ள சமாதானம், நம்முடைய ஆத்மாவில் சமாதானம், நம்முடைய ஆவியில் சந்தோஷம், நம்முடைய சரீரத்தில் மகிழ்ச்சி உண்டாகிற போது தான் அது அங்கே என்னவாக மாறுகிறது? பூரண சமாதானமாக மாறுகிறது. ஆமென். அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறது. அப்போ இருதயம் நம்முடைய ஆவியில், சிந்தை நம்முடைய ஆத்துமாவில் அதை காத்து கொள்ள வேண்டுமானால், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4:6 போடுங்க பிரதர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போதுதான் அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆத்மாவில் ஒரு சமாதானம், நம்முடைய ஆவியில் ஒரு சந்தோஷம், நம்முடைய சரீரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அது நமக்குள்ள பூரணமாக காணப்படுகிறது. ஏசாயாவில் சொல்லப்படும் போது உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். அப்போ தேவனை பற்றி கொள்ளும்படியாய், அதுவும் உறுதியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், நாங்கள் ஜெய ஜீவியம் செய்யும்படியாக, நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறும்படியாக நாம் என்ன செய்யணும்? உறுதியான ஒரு பற்றுதல், தேவனுக்குள்ள ஒரு உறுதியான பற்றுதலோடு கூட நம் காணப்படும் போது அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வார். ஆமேன். இன்றைக்கி நாம் வாழுகிற இந்த பூமியில் சமாதானம் காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் காணப்படுகிறதா? நம்ம வேலை செய்கிற இடத்துல சமாதானம் காணப்படுகிறதா? எல்லோருமே நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரையும் விட்டு இங்கே வந்து என்ன செய்கின்றோம்? தனிமையில் தான் இருக்கிறோம். குடும்பமாக இருந்தாலும் தனி குடும்பமாக இருக்கிறோம், தனியாக பேச்சுலராக இருந்தாலும் தனியாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய், நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும்படியாய் நம் தேவனை தேடுகிற போது அந்த சமாதானம் உண்டாகும். ஆமே. வேலை ஸ்தலத்துக்கு போனால் சமாதானம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்தால் சமாதானம் இல்லைங்க, நாட்டிலேருந்து டெலிஃபோன் வந்தால் சமாதானம் இல்லைங்க. இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக மக்கள் காணப்படுகிறது. ஆமேன். ஆனால் மாறாக நம் தேவனிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற போது நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய யோசனைகளை
நம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற போது அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அந்த சமாதானம் நம்மை விட்டு எடுபடவே முடியாத சமாதானமாக இருக்கிறது. ஆமேன். இன்னும் பாருங்க, மல்கியாவில் 2ஆம் அதிகாரம் 5-6 சொல்லப்படுகிறது, அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்திருந்தான். அடுத்த வசனம் படுங்க பிரதர். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில இருந்தது. ஆமென். அப்ப சத்திய வேதம் நமக்குள்ள, நம்முடைய வாயில இருக்கிற போது நமக்குள்ள சமாதானம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து இருக்கிற போது நமக்குள்ள சமாதானம். ஆமென். கர்த்தருக்குள்ள நாம் அவரோடு கூட இருக்கும்போது நமக்குள்ள என்ன காணப்படுகிறது? சமாதானம். அடுத்த வசனம் சொல்வது, அவன் உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. ஆமென். அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பிண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் சத்திய வேதத்தை ஆராயும் போது, சத்திய வேதத்தை நாம் தியானிக்கும் போது, சத்திய வார்த்தைகளை நாம் பேசுகிற போது, சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பைபிளை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? வசனத்தை பேசி கொண்டிருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் யார் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விடக்கூடாதுங்க. ஆமென். ஏண்டா தேவனுடைய பிள்ளைகள் என்ன வீட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்பா எந்த நேரம் பேசினா போதகரை போல பேசுகிறான்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் நான் போயிட்டு எதை குறித்து பேசணும்? பைபிளில் இப்படி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இப்படி தான் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்ல போனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எப்போ பார்த்தாலும் போதகரை போல பேசுகிறான்டுவாங்க. மாறாக நாங்களும் உலகத்தை போல ஒரு சினிமாவில் ஒரு சம்பவங்களை சொல்லி பேசினா என்ன சொல்லுவாங்க? அது போதும், இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற காரியமுங்க. மாறாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி பாருங்க. 2 சகோதரர்கள் அவர்கள் பேசுகிற போது தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் கவனித்து கேட்கிறவர். அவர் கவனித்து கேட்கிற போது நமக்குள்ளே என்ன வந்து விடுகிறது? சமாதானம் வந்து விடுகிறது. ஆமேன். அப்போ முதலாவது நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிந்தை, உங்கள் சிந்தைகளை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிந்தை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்துமாவில் நமக்கு என்ன உண்டாக வேணும்? சமாதானம். அப்படியானால் லேவியராகமம் 19:5 எடுத்து குயிக்கா வாசிங்க. நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சகமாய் செலுத்துங்கள். ஆமென். அப்ப சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் எப்பொழுது செலுத்த வேண்டும்? எப்படியா? மன உற்சாகமாக. அப்ப ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிறார். பலி என்று சொல்லப்படுகிறது பழைய காலத்தில். இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, தேவனுக்கு பலியாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற போது அது எப்படி செய்ய வேண்டுமாம்? மன உற்சாகமாய். என்னடா வெள்ளிக்கிழமை ஆச்சு, கொஞ்சம் தூங்க முடியலையே, எங்கே போகணும்? எங்கே போகணும்? சபைக்கு போகணும். போடி பாஸ்டர் ஏன் வரையிலேன்னு கேட்பார் இல்லையா? அப்படி என்று சொல்லி வராதிங்க. இல்லை போவாட்டி வைஃப் சண்டை பிடிப்பாங்க, அதுக்காக வராதிங்க. ஆலயத்துக்கு போவாட்டி அப்பா சண்டை பிடிப்பார், அதுக்காக போவாதீங்க. நீங்கள் மன உற்சாகமாய், நீங்கள் மன உற்சாகமாய் தேவனுக்கு ஆராதனை செய்கிற போது, உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற போது அவர் நம்முடைய ஆத்துமாவில் சிந்தையில் சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 37:11 பார்க்குறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து சமாதானத்தில் நாள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ 2வது காரியம் சாந்த குணம். இன்றைக்கு சாந்த குணம் அநேகருக்குள்ள இல்லையாமே. யாராவது ஒன்று சொன்னா நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது தான் வருகிறோமே தவிர
சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ள இல்லை. ஆமேன். அப்போ சாந்த குணமுள்ளவர்களாய் தேவனை நாம் ஆராதிக்கிற போது நம்முடைய ஆத்மாவில் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுகிறார். ஆமேன். இன்னொன்று சங்கீதம் 55:18 பார்க்கும்போது, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்து வந்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டு கொண்டார். ஆமேன். அப்போ ஒரு பாவத்தில் இருந்து, ஒரு அக்கிரமத்தில் இருந்து, ஒரு மீறுதலில் இருந்து தேவன் நம்மை மீட்டு விடுகிற போது ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமேன். அந்த சமாதானம் நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஆத்மாவில் காணப்படும் போது அது பூரணத்துக்குள்ள நம்ம என்ன செய்கிறது? கொண்டு செல்லுகிறது. அப்போ ஆத்மாவில் இப்போ பூரண சமாதானம் வந்துட்டுது இல்லையா? எப்படி? மன உற்சவமாய் வந்தேன், சாந்த குணத்தோடு வந்தேன், என்னை மீட்டு கொண்ட தேவனிடத்தில் நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். அப்போ நம்முடைய ஆத்மாவில் சமாதானம் உண்டாகிவிட்டது. அடுத்த காரியம், நம்ம ஆவியிலே ஒரு சந்தோஷம், நம்முடைய ஆவிலே ஒரு களி கூறுதல். அப்போ நம்ம ஆவியில் களி கூறுகிறோம்டா எப்படிங்க? தேவனை குறித்து பேசுகிற போது, தேவன் செய்த நன்மைகளை குறித்து பேசுகிற போது, தேவனுடைய அற்புதங்கள் மகத்துவங்களை குறித்து பேசுகிற போது ஒரு சந்தோஷம் பெருமுங்க. கவனித்து பார்த்துருக்குறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, பேசிக்கொண்டு இருந்ததே நேரம் போனதே தெரியல பிரதர், அவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி ஒரு சந்தோஷம், நீங்கள் என்னதான் பெரிய படிப்பு படிச்சுட்டு, என்னதான் ஒரு ஜட்ஜாக இருந்தோண்டு, இல்லை என்னதான் ஒரு பெரிய இதாக இருந்தோண்டு வந்து பேசி பாருங்க, அந்த சமாதானம் கிடைக்காதுங்க. ஆமேன். ஆனால் மாறாக தேவனுடைய நீதி, அவருடைய நியாயங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளை குறித்து பேசி பாருங்களேன், ஆராய்ந்து பாருங்களேன், அது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமேன். அந்த சந்தோஷம் நம்முடைய ஆவியிலே காணப்பட வேண்டும். ஆமேன். லூக்கா 6:45 சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து காட்டுகிறான். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதும் என்று சொல்லுகிறாரு. ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததென்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அடுத்த பகுதி, பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்முடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால், நல்ல இருதயத்தில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நாம் எடுத்த வார்த்தைகளை பேசுகிற போது நம்முடைய இருதயத்தின் நிறைவினாலே என்ன செய்கிறதாம்? வாய் பேசுகிறது. அப்போ நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்தில் இருந்து நல்லவைகளை பேசணும். ஆனால் சிலர் வாய் திறந்தாலே கேட்கவே முடியாது இல்லையா? அந்த இதை பற்றி நான் பேசலை. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் அவைகளை குறித்து பேசுகிற போது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இன்னும் மத்தேயு 12:34 யோவான் சொல்லும்போது, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்முடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷமாய் இருக்கிறதா? நல்லதாக தேவன் பார்வைக்கு இருக்கிறதா? அல்லது என்னுடைய பார்வைக்கு நல்லதாக இருக்கிறதா? மாற்றிக்கொள்வோம். தேவனுடைய பார்வைக்கு நல்லவைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசுவதாக நாம் காணப்படுவோம். ஆமேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரமாகிறபடியால் நான் கொஞ்சம் சுருக்கிறேன். ஆமேன். லேவியர் ஆகமம் 7:16, எபிரேயர் 13:6 சொல்லப்படுகிற, சோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை
மகிமைப்படுத்துகிறான். சோத்திர பலி இடுகிறவர்களாக, தேவனுக்கு நன்றி செலுத்துவர்களாக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பேசுகிற போது தேவனுக்குள் களி கூர்ந்தும் மகிழ செய்கிறது. ஆமென். மாறாக எனக்கு அந்த கஷ்டம் பிரதர், எனக்கு இந்த கஷ்டம் பிரதர், வேலை இல்லை பிரதர், அது இல்லை பிரதர், இது இல்லை பிரதர், அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருந்தால் நமக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகவே வராது. ஆமென். நாம் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் என்ன செய்ய வேணும்? கணக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய ஆவியில் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து பேச வேண்டும். ஆமென். அடுத்தது தேவனுக்கு சோத்திர பலி செலுத்துகிறவர்களாக. 4வது காரியம், தேவனுக்கு சோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இன்னும் சங்கீதத்தில் 28:3 பார்க்கும்போது, அயலவனுக்கு வாழ்த்துதலை சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரும் என்னை வாரி கொள்ளாதையும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் வாழுகிற இந்த தேசத்தில் கண்ணோன்னே என்ன சொல்லுவாங்க? உங்களை எல்லாருக்குமே தெரியும், நான் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கண்டோன்னு சொல்லுகிறாங்க, வாழ்த்துதல் சொல்லுகிறாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? பொல்லாப்பா இருக்கிறது. ஆமென். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். பொல்லாப்பு இல்லாத இருதயமாக நாம் காணப்படுகிற போது நமக்குள்ள ஒரு பூரண சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென். அடுத்த காரியம், காத்து கொள்ளுறதுக்கான காரியம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நடக்கைகளை, நம்முடைய செய்கைகளை நம் காத்து கொள்ளுகிறதான ஒரு காரியம். ஆமென். சங்கீதம் 34:13-14 சொல்லப்படுகிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிற்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். என்னத்துக்கு? பொல்லாப்பு, கபட்டு வசனம், இரண்டுக்கு நாம் என்ன செய்யணும்? விலக்கி காத்து கொள்ள வேண்டும். சில வேளையில் பொல்லாப்பு கேட்குற போது, பேசுகிற போது சிரிப்பாக இருக்கும் இல்லையா? அதை குறித்து பேசக்கூடாது. பொல்லாப்பு இதுகளை விட்டு நாம் என்ன செய்ய, கபடுகளை விட்டு விலக்கி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதான் சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய. ஆமென். அப்போ துன்மார்க்கருடைய ஆலோசனை, அந்த பொல்லாத காரியங்கள், கபடான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படாதபடிக்கு நம்மை என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ளணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள. ஆமென். அப்போ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொன்னவரை நாம் தொடரும்படியாய் நமக்குள்ள நாம் நடக்கிற போது தானுங்க நமக்குள்ள ஒரு காத்து கொள்ளுகிறதான காரியம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுகிறதான காரியம். அப்போ அந்த சமாதானத்தின் தேவன், யோசிச்சு பாருங்க, இப்போ தேவன் நமக்குள்ள நம்மை காத்து கொள்ளும்படியாய் அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமே. அப்போ சமாதான பிரபுவே அவர் தானுங்க சமாதானத்தின் தேவன். ஆமே. சமாதானத்தை கொடுக்கும்படியாய். இன்னைக்கு சமாதானம் என்று சொன்னால் சர்வசாதாரணமாக நாங்கள் பேசிக்கொண்டு போய்கொண்டிருக்கோம் இல்லையா? யோசித்து பாருங்க, இன்றைக்கி சமாதானம் இல்லாதனால எத்தனை தற்கொலைகள், சமாதானம் இல்லாததுனால எத்தனை பேர் கொலை செய்கிறார்கள், சமாதானம் இல்லாதபடியினால் எத்தனை பேர் போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள வர வேண்டுமானால், அது நமக்குள்ள வருகிறது மாத்திரமல்ல, அது ஒரு பூரண வடிவமாய், என்னன்னு சொல்லுவோம், பூரணம் என்று சொன்னால் முழுமையாக இருக்கிறது இல்லையா? அதுதான் பூரணம் இல்லையா? கொஞ்சம் சமாதானம், சிந்தையில் கொஞ்சம் சமாதானம் இருக்கு, ஆவியில் கொஞ்சம் இருக்கு, ஆனால் காத்து கொள்ள முடியலையே, அது பூரணமாங்க?
அது பூரணமா? அது பூரணம் இல்லாதது. ஆமேன். முழுமையாய் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல, முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்ன செய்வாயாக? தேவனுக்கு ஆராதனை செய்வாயாக. ஆமேன். அன்பு கூறுவாயாக. அப்போ இந்த முழுமையான ஒரு காரியம் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கேக்க தான். நேற்று இந்த ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டது இல்லையா? ஆமாம், அந்த யோசனை வரும். இன்னும் காலையில் சமைச்சு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணன்னு தெரியல, அப்படியுண்டு. அது இல்லை, இங்கே முழு இருதயம், முழு பலம், முழு ஆத்துமா. ஆமேன். நான் என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன். ஆமேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஆமேன். நம்முடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், சிந்தனையில் நாம் தேவனிட்ட முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்கவர்களாக மாறுவோம். ஆமேன். அப்போ அந்த சமாதானத்தின் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்படியாக. ஆமேன். 7 காரியங்கள் நாங்கள் வாசித்தோம். இன்னும் மீதி தொடர நேரம் காணாது. முதலாவது, மன உற்சாகமாய் நமக்குள்ள ஒரு பூரண சமாதானம் உண்டாக வேண்டுமானால் நாம் முழு என்ன செய்ய வேண்டும்? மன உற்சாகமாய் காணப்பட வேண்டும். 2வது, சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது, நல்ல நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுவர்களாய் காணப்பட வேண்டும். 4வது, சோத்திர பலி இடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். 5வது, நாவை பொல்லாப்புக்கு கபட்டுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அடுத்து, கபட்டு வசனத்துக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். ஆமே. 7வது காரியம், தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற போது நமக்குள்ள பூரண சமாதானம். ஆமேன். எழுந்து நிற்போம். தேவன் நம்மை பூரண சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கையில், நம் தேவனுடைய காரியத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு பூரண சமாதானம், இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளும்படியாய் உம்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவனாய் அவரையே நான் நம்பி இருக்கிற போது தேவன் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? சமாதானத்தின் தேவன் தாமே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஐயா, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்த உலகத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு குறைச்சல் நமக்குள்ள காணப்படாதபடிக்கு, ஒரு நெருக்கம் நமக்குள்ள காணப்படாதபடிக்கு, ஒரு பொல்லாப்பு நமக்குள்ள காணப்படாதபடிக்கு தேவனே உம்முடைய பூரண சமாதானத்தினால் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தியானித்த இந்த வசனங்கள், தியானித்த காரியங்கள் மிகவும் குறுகிய நேரத்தில் கொஞ்சமாக இருந்தாலும் இவைகள் நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்ட தகப்பனே, இன்னும் நாங்கள் இவைகளை குறித்து ஆராய எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்துக்காக ஏங்கி, உம்முடைய சமாதானத்துக்காக தவித்து இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ கர்த்தாவே, உம்முடைய சமாதானத்தில், பூரண சமாதானத்தினால் அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும்படியா செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து மறுபடியும் நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த, உண்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை, இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பூரண சமாதானம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே அப்படியே செய்கிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவியொத்தாசையிலும்
செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக பூரண சமாதானத்துக்காக தங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உம்மிடத்தில் கொண்டு வந்து உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதர் ஒவ்வொருவரையும் நீர் பூரண சமாதானத்தோடு எப்பொழுதும் காத்துக்கொள்வீராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.